ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரமோ 3 பார்த்துருப்பீங்க. தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தாண்டவாடுது. அதாவது விஜய் டிவி ப்ராடக்ட்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, குரூப்பிசம் பண்ணுறீங்கிறத கிழிச்சு விட்டாப்புல. அதே மாதிரியே ப்ரமோ 3ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஃப்ஜே நீ என்ன பிடிக்கிட்டு இருக்க, நாமினேஷனுக்குள்ளே வந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்று கேள்வி. பிரவீன்ராஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறான், அதுக்கும் வந்து நாமினேஷன்ஸ்லாம் வந்து குரூப்பிசம் வச்சு ரொம்ப நாள் தப்ப முடியாது, அதெல்லாம் வந்து தப்பலாம். பிக் பாஸ் பார்த்தாலும் தெரியல. பிரவீன்ராஜ் அங்கே வந்து பேசிட்டு இருந்தான். எஃப்ஜே உனக்கு ஏதாவது டேலண்ட் இருக்காங்க, வெட்டுன்னு ஆடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துடிக்கிறேன். உடனே தர்பூசணி போட்டு பொழகிறாப்புல. இந்த மாதிரி இது ஓகேடா துடிக்கிற, பட் நீ மக்கள்கிட்ட போய் ஃபேஸ் பண்ணியிருக்கியா, மக்களை பார்த்துருக்கியா எப்படியாவது அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு பொழகிறாப்புல. ஸோ அது வந்து பயங்கர வெறித்தனமாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த வீட்டில் பிக்கல்ஸ் விக்ரமையும் போட்டு ஒரு கலாய்ச்சி விட்டாப்புல. அந்த மாதிரி சீக்கு வந்த கோழி மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கேன். 25 நாள் எப்படி இருந்தான்னு தெரியல, தம்மியை மிச்சத்தை திண்டு எப்படி அவ்வளோ இருந்தா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி. ஸோ தர்பூசணி நல்லா பண்ணிட்டு இருக்காப்புல. அவர் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா, கனியை வந்து எஃப்ஜே பற்றி கொஞ்சம் லிங்க் பண்ணி அநாகரிகமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசினார்ல, அது ஒன்று தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த சீப் ஃபுட்டுன்னு சொன்னார். ஃபுட்டோட குவாலிட்டி பற்றி இப்போ ஒரு சண்டை போச்சு லைவில். என்னன்னா சீப்பான ஃபுட்டு போட்டாங்க அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து இது பார்த்தாங்கன்னு சொல்லுங்கள், தரதரம் பார்த்து வச்சாங்க, பட் சீப்பாக பண்ணாங்கங்கிற வார்த்தை, இந்த 2 விஷயம் தான் தப்பு. ஆனால் ஒட்டுமொத்த கனி குடும்பத்தையும் ரோட்டில் தெரு நிற்க வச்சிட்டாப்புல நம்ம தர்பூசணி. சரியா, இது ஒரு பக்கம். அப்புறம் அவரை வந்து டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு யாரெல்லாம் சாப்பிட போகிறாங்கன்னு சொல்கிறதுக்கும் அவரை சேர்த்துக்க மாட்டுறாங்க, இவங்களே பண்ணிக்கிறாங்க. ஆன்சர் சொல்கிறப்பையும் மாதிரி இவரதே வந்து சொன்ன உடனே எதுக்கு இதெல்லாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து சொல்லி இவர் சொன்னதே ஆன்சராக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. பேசுகிறப்பே குரூப்பிசம் சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சபரி வந்து எகிரி வர, அதான் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்கல்ல, யாரா குரூப்பிசம் பண்ணுறா, யார் சீப்பாக பண்ணான்னு சொல்லி அவன் எகிரி வந்து எஃப்ஜே வந்து அவன் என்ன அடிச்சுப்பாரு, அடின்னு சொல்லி அடிக்க வரான். அவன் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்ஜித் வந்தது. இந்த மாதிரிலாம் வந்து அதுக்குள்ளேயும் பிக் பாஸ் வந்து இருங்க டாஸ்க் ஆடுங்க பாட்டார். உடனே அந்த இடத்துல பொங்கி வந்த தர்பூசணியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமுக்கி வச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ திவாகர் அந்த இடத்துல கொஞ்சம் அடக்கிட்டாங்க, டவுன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் குட். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் ஆயிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூய்மையாக்கிட்டாங்க. இல்லை கனின்னு எல்லாத்தையும் வந்து முடிச்சிருப்பாங்க. எல்லா குரூப்பிசம் தான் பண்ணுறேன், நீ பண்ணுறது ஃபேவரிசம் குரூப்பிசம் அப்படின்றத போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஆனால் அந்த குவாலிட்டி, ஃபுட்டோட குவாலிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது பேர் என்ன, ஃபுட்டோட குவாலிட்டி மற்றும் கனி எஃப்ஜேவுடைய அந்த லிங்க் நாகரிகமாக இல்லை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா. தகுதி தராதனங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது தான். அது வந்து கேஸ்ட் இஷ்யூ, வெங்காயம் இஷ்யூலாம் கிடையாது. உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் டாஸ்கே வைக்கிறானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தூக்கிட்டு வர முடியாது. ஓகே. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணிக்கு எதிராக வந்து போடுறாங்க ட்விட்டரில் அப்படின்ற மாதிரி போடுறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கும்பலாக தான் இருக்கும். அவங்க விஜய் டிவியும் வந்து கீழே இருக்கிறதுல தர்பூசணியை பற்றி நெகட்டிவாக தான் வருது. அப்புறம் இவனுங்களை மாதிரி ஆளுகளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தர்பூசணி ஹேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் போடுவாங்க. அதாவது இவன் ஒருத்தன் தான் கொலை குத்தம் பண்ண மாதிரி தர்பூசணி மட்டும்தான் பண்ண மாதிரி போடுவாங்க. மிச்சம் எல்லாரும் வந்து யோக்கிய சிகாமணிகள் இந்த வீக் சீசனில் அப்படி தான் போடுவானுங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேண்டாம், தட்டி விட்டு போயிட்டே இருங்க. மக்கள் இருக்காங்க, தர்பூசணிக்கு மக்கள் இருக்காங்க, அவ்வளோதான். பின்னி தள்ளுறான். சரியா, அவன் கொஞ்சம் ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் சில விஷயங்கள் மாற்றிட்டாலும் தர்பூசணி வந்து டைட்டிலுக்கே கொண்டு போயிடலாம். வாய்ப்பே இல்லை, அந்தளவுக்கு விளையாடுறாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஓகேவா, எல்லாத்துக்கும் தவறுகள் இருக்கும். டைட்டில் வின்னர்னா எல்லாரும் வந்து பக்காவாக இருக்கணும் அவசியம் கிடையாது. அந்த தவறு திவாகர்கிட்ட இருக்குது, பிரச்சனை இல்லை, போகட்டும் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து இந்த அத்தான் ஜத்தான் டாஸ்க், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் தான். எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து சூப்பர் டீலக்ஸில் கனி, எஃப்ஜே, சபரி இவங்க எல்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி உட்காந்துட்டு இருக்கானுங்களே, எவனுக்காக கேட்க துப்பு இருந்ததா, அதை தோலுவித்த திவாகருக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இது ஒன்று. அடுத்து அந்த டாஸ்க்குள்ளே போயிருந்து விளையாடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சமநிலைக்கு வந்துடுறாங்க. அதுவும் கலையெல்லாம் செம ஆக்டிங், வியானெல்லாம் பின்னுறாங்க, செமையாக பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்பூசணி லாஸ்ட்டாக மாட்டிக்கிட்டாரு. அவர் தான் டிசைடர். சுபிக்ஸா சூப்பராக பண்ணாங்க. தர்பூசணி டிசைடரில் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி கொஞ்சம் அத்தான் தான் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டாப்ல. அவன் அத்தானுட்டாங்க. ஸோ ஜெயிச்சிட்டாங்க பிக் பாஸ் ஹவுஸ். ஸோ உள்ளே வந்துட்டு அவங்க வந்து அலப்பறையை காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து 1 by 1 நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திவாகர் முதல்ல எக்ஸ்ப்ளோர் ஆகல. அங்கே ஆரம்பிச்சது திவாகர். அதுக்கடுத்து இந்த பொம்பளை மேட்ரு மறந்துட்டேன் பாருங்க. பொம்பளை மேட்ரு இந்த 3 வார்த்தை தான். பொம்பளை மேட்ரு கொஞ்சம் சென்சிட்டிவ் இஷ்யூ. ஆனால் அதை வந்து பார்வதி தர்பூசணி சொல்லியிருக்கக்கூடாது, அது சொன்னது தப்பு. அதனால் அதை யூஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லை. ஏன்னா அவன் சொன்னால் நான் செஞ்சேன்ற தர்பூசணி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த இடத்துல அந்த வார்த்தை சபநாகரியம் கருதி இந்த மாதிரி சின்ன தப்பு தான் பண்ணுறாப்புல. பொம்பளை மேட்ரு மட்டும்தான் கேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு தப்பு இருக்குது, அதில் தர்பூசணி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா இந்த கேம் எதுக்கு வரீங்க, எக்ஸ்போஸ் பண்ணணும், அடிக்கணும், அதுக்கு தான் வரீங்க. ஸோ அதை வந்து பண்ணணும், கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இனிமேல் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி அந்த ஆக்டிவிட்டி ஏரியாலையும் ஒரு பயங்கர சண்டை இருந்துச்சு.
கலையரசனும் வந்து தர்பூசணி சண்டை போட்டிருந்தேன். அப்போ கலையரசன் வந்து இந்த மயில் மாதிரி பேசுகிறீங்கன்ட்டாரு தர்பூசணி. உடனே கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஏதோ கெட்ட வார்த்தை பேசினா அது ஒன்று. அப்புறம் இந்த கானா வினோத் என்னங்க பண்ணாரு, ரம்யாவை பிடிச்சி இழு என்ன கருமண்டா பண்ணிட்டு இருக்கீங்க? புரியலங்க எனக்கு. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணுறது வந்து எவ்வளோ கடுப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இந்த ஷோ என்ன தன்மை என்ன போட்டு நக்கிற மாதிரி பண்ணுறாங்க ரம்யாவை. இப்படி பார்த்தீங்களா அந்த வீடியோவை? அதுவே ஷாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு இந்த ஷோவுடைய தரம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இந்த தர்பூசணி, இந்த பார்வதி, அப்புறம் வந்து இந்த யாருமே கம்ருதி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே விட்டு அரோரா, துஷாரு, இந்த கானா வினோத், எதுக்கு இவங்கெல்லாம் கெடுக்கெடுத்து தான் விளாட்றாங்க. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.